லாங்கர் லுமினா, இல்லிக்குப்பம் ரோட், கூடுவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். தொடரும் எதிர்க்கட்சிகள் அமளி. 4வது நாளாக முடங்கிய பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 25ஆம் தேதி துவங்கியது. பார்லிமெண்டிற்கு வந்த பிரதமர் மோடி, மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் பார்லிமெண்டை முடக்க முயற்சிக்கின்றனர். எதிர்க்கட்சியினர் இனியாவது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டுமென வேண்டுகோள் விடுத்து இருந்தார். அதனை துளி அளவு கூட எதிர்க்கட்சிகள் மதிக்கவில்லை. முதல் நாள் கூட்டம் துவங்கியதிலிருந்தே அதானி விவகாரம், மணிப்பூர் வன்முறை, உத்தரப்பிரதேச வன்முறைகள் குறித்து விவாதிக்க கோரி கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் கடந்த 3 நாட்களாக லோக்சபா, ராஜ்யசபா இரண்டும் முடங்கியது. தொடர்ந்து 3வது நாளாக எந்த மசோதாவும் தாக்கல் செய்ய முடியாமல் அலுவல் நேரம் முடங்கியுள்ளது. 4வது நாளாக இன்று காலை 11 மணிக்கு ராஜ்யசபா துவங்கியவுடனே வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட துவங்கினர். இதனைத் தொடர்ந்து ராஜ்யசபா நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அறிவித்தார். அதன்படி ராஜ்யசபா டிசம்பர் 2ஆம் தேதி காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதேபோல லோக்சபாவிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் டிசம்பர் 2ஆம் தேதி காலை 11 மணி வரை லோக்சபா ஒத்திவைக்கப்படுவதாக ஓம் பிர்லா அறிவித்தார். உருவாகிறது பெங்கல் புயல், கடற்கரையில் அனுமதி மறுப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்த நிலையில் சென்னை, காரைக்கால் இடையே புதுவை அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரைக்கு செல்லும் பாதையை காவல்துறையினர் மூடியுள்ளனர். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கடற்கரைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதேபோல் கடலூரில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா தலமான கடலூர் வெள்ளி கடற்கரையில் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தை உணராமல் கடல் சீற்றத்தை காண வந்த பொதுமக்கள் மற்றும் சிறுவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். ஒரே குடும்பத்தில் 3 பேர், திருப்பூரை உலுக்கிய சோகம். பின்னணி என்ன? திருப்பூர் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்தவர் விவசாயி தெய்வசிகாமணி, வயது 78. இவரது மனைவி அலமேலு, வயது 75. இருவரும் கிணத்துக்காட்டு தோட்டத்து வீட்டில் வசித்தனர். இவர்களது மகன் செந்தில்குமார், வயது 46, ஐடி ஊழியர், கோவையில் வசித்தார். நேற்று இரவு குடும்ப விசேஷத்துக்காக வந்த செந்தில்குமார் தந்தை வீட்டில் தங்கியுள்ளார். இன்று காலை அக்கம் பக்கத்தினர் வீட்டுக்கு வந்தபோது 3 பேரும் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்தனர். உடனடியாக அவினாசி பாளையம் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. செந்தில்குமார் மற்றும் அலமேலு வீட்டுக்குள்ளேயே தாக்கப்பட்டு இறந்து கிடந்தனர். தோட்டத்தில் வெட்டப்பட்டு கிடந்த தெய்வசிகாமணி உயிருக்கு போராடிய நிலையில் இருந்துள்ளார். அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கே சிகிச்சை பலனின்றி அவரும் இறந்தார். 3 பேரும் மர்மமான முறையில் கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியை உலுக்கியது. பல்லடம் எஸ்பி சுரேஷ் நேரில் ஆய்வு செய்தார். தடவியல் நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தடயங்களை கைப்பற்றினர். முதல் கட்ட விசாரணையில் சம்பவம் நடந்த வீட்டில் 8 பவுன் நகை மாயமாகி உள்ளது தெரிய வந்துள்ளது. செந்தில்குமார் செல்போனையும் மர்ம நபர்கள் எடுத்து சென்றுள்ளனர். திருட்டு கும்பல் 8 பவுன் நகைக்காக இந்த கோர சம்பவத்தை அரங்கேற்றியதா அல்லது வேறு ஏதும் காரணமா என போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். தோட்டத்தில் சிசிடிவி கேமரா எதுவும் இல்லை. அருகில் உள்ளவர்களிடம் விசாரணை தொடர்கிறது. பாஜ அதிமுக நிர்வாகிகள் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை. புதுக்கோட்டை மாவட்டம் வெட்டன்விடுதி அருகே உள்ள கடுக்காக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் பாஜ மாவட்ட பொருளாளர் முருகானந்தம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சரான வேலுமணியின் ஆதரவாளராக செயல்பட்ட முருகானந்தம் தனது சகோதரரும் அதிமுக நிர்வாகியுமான பழனிவேலுடன் சேர்ந்து ஊரக வளர்ச்சித்துறையில் LED பல்புகளை விநியோகம் செய்வதற்கான ஒப்பந்தம், பிளீச்சிங் பவுடர் வழங்குவதற்கான ஒப்பந்தம் எடுத்திருந்தனர். இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் முருகானந்தம் மற்றும் அவரது மனைவி காந்திமதி மீது 2021 வழக்கு பதிவு செய்து சோதனை நடத்தினர். அதேபோல் முருகானந்தத்தின் சகோதரர் பழனிவேல் தொடர்புடைய இடங்களிலும் 2023 சோதனை நடந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது கடுக்காக்காட்டில் உள்ள முருகானந்தத்தின் வீடு மற்றும் சார்லஸ் நகரில் உள்ள அவரின் மற்றொரு வீடு, கருக்காக்கோட்டையில் உள்ள அவரது சகோதரரும் அதிமுக நிர்வாகியுமான பழனிவேல் வீடுகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் இவர்களது மூத்த சகோதரரான கரம்பக்குடி ஒன்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரன் வீட்டிலும் ரெய்டு நடக்கிறது.
அதோடு ஆலங்குடியில் ரியல் எஸ்டேட் தொழில் நடத்தி வரும் மற்றொரு பழனிவேல் என்பவரின் வீடுகளிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் 2 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இதேபோல் மணல் குவாரியில் சட்ட விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததாக எழுந்த புகாரின் பேரில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த தொழிலதிபர் ரத்னம் என்பவரது வீட்டிலும் 3வது முறையாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். டங்ஸ்டன் சுரங்க உரிமம் ரத்து செய்ய ஸ்டாலின் கடிதம். மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு உரிமம் வழங்கியதால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுகிறது. இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்தை தகுதியான நிறுவனமாக மத்திய சுரங்கத்துறை தேர்வு செய்துள்ளது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தேர்வு செய்யப்பட்டுள்ள பகுதியில் கவட்டையம்பட்டி, எட்டிமங்கலம், வல்லாளம்பட்டி, அரிட்டாப்பட்டி, கிடாரிப்பட்டி மற்றும் நரசிங்கம்பட்டி உள்ளிட்ட கிராமங்கள் இருக்கின்றன. அதில் அரிட்டாப்பட்டி ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தலமாகும். குடைவரை கோயில்கள், சிற்பங்கள், சமண சின்னங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்ச பாண்டவர் கல் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்களுக்கு அரிட்டாப்பட்டி பிரபலமானது. இந்த பகுதியில் எந்த ஒரு சுரங்க நடவடிக்கை எடுத்தாலும் அது ஈடு செய்ய முடியாத அளவிற்கு சேதங்களை ஏற்படுத்தும். மக்கள் தொகை அதிகமுள்ள கிராமங்களில் வணிக ரீதியாக சுரங்கம் தோண்டுவது மக்களை வெகுவாக பாதிக்கும். தங்களது வாழ்வாதாரம் பறிபோய் விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கும் அப்பகுதி மக்களுக்கு மத்திய அரசின் நடவடிக்கை மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதிகளில் சுரங்கம் அமைக்க தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. மத்திய அரசு இந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்துக்கு உத்தரவிட வேண்டும். மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்கம் தோண்டுவதற்கான ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என சுரங்க அமைச்சகத்திற்கு தகுந்த அறிவுரைகளை வழங்க வேண்டும் என பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் ஸ்டாலின் கூறியுள்ளார். நியாயமா நடந்துக்கோங்க, தப்பா செய்தி போடாதீங்க. தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ள நடிகை கஸ்தூரி சென்னை எழும்பூரில் உள்ள காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டார். பிரஸோட ஆதரவுக்கு நன்றி சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சொல்ற அதே நேரத்தில் ஒரு விண்ணப்பம். நிறைய மீடியால தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய அப்படின்னு போடுறாங்க, கஸ்தூரி அப்படி போடுறாங்க. அப்படி போடாதீங்க. சட்டப்படி புகார் அளிக்கப்பட்ட அலெஜ்டு அப்படின்னு தான் போடணும். அப்படி புகார் அளிக்கப்பட்ட வழக்கில் அப்படின்னு தான் போடணும். நீங்களே முடிவு கட்டி நீங்களே ஹெட்லைன்ஸ் போட்டீங்கன்னா அது ஒரு நிலுவையில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு அது சரியா இருக்காது. அதனால ஹெட்லைன்ஸ் போடும்பொழுது என்னை பற்றி செய்தி போடும்பொழுது நியாயமாக போடுங்க. நீங்களே முடிவு கட்டி ஒரு சமூகத்தை இழிவுபடுத்திய கஸ்தூரி அப்படின்னு போடாதீங்க. அது ஏன்னா அது உண்மைக்கு புறமானது. நீங்கள் அப்படி புகாரில் வழக்கு சந்தித்து கொண்டிருக்கும் கஸ்தூரின்னு போடுங்க, அது நியாயம். கேஸ் நடக்குதுங்கிறத ஹெட்லைன்ஸில் போடலாம். ஆனால் நீங்களே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காதீங்க. இதை நான் ஒரு விண்ணப்பமாக வச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு ப்ரெஸ்ஸு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே போல் பப்ளிக்கு எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ட்விட்டரில் என் ஃபோன் என்கிட்ட இன்னும் வரல. நேற்றே ரொம்ப கெஞ்சி கூத்தாடி வேற ஒருத்தர் ஃபோன்லேருந்து தான் பதிவு போட முடிஞ்சது. எனக்கு இன்னும் பப்ளிக் சோஷியல் மீடியா ஆக்சஸ் எனக்கு இன்னும் கிடைக்கல. அதனால் இது மூலமாக நான் எனக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும், பப்ளிக்கு அத்தனை பேருக்கும், குறிப்பாக தாய்மார்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் பதிவு செஞ்சுக்கிறேன். நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் நான் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். அதே சமயத்தில் இங்கேயும் சொல்கிறேன், என்னைக்கு எனக்கு ட்விட்டர் ஆக்சஸ் முழுமையாக கிடைக்குதோ அன்றைக்கி எல்லார் பேரையும் விடுபடாமல் ஒரு நன்றி அறிக்கையும் நான் எழுத்து மூலமாக சமர்ப்பிப்பேன். அது வரைக்கும் இந்த நன்றியே அவங்க என்னுடைய பர்சனல் தேங்க்ஸாக பாவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இல்ல சிலர் அதான் சொன்ன, சிலர் ஒரு சமூகத்தை இழிவாக பேசிய கஸ்தூரி, பெண்களை இழிவாக பேசிய கஸ்தூரின்னு அவங்க ஹெட்லைன்லயே அப்படி போட்டுடுறாங்க. அப்படி போட்டா அது நியாயமே கிடையாது. அதனால அப்படி போடாம சட்டப்படி என்னவோ அது அவதூற வழக்கில் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே முடிவு பண்ணிடக்கூடாது இல்லையா? 10 கோடி ரூபாய் கேட்டு வழக்கு, தனுஷுக்கு நயன்தாரா பதில். வழக்கறிஞர் அப்டேட். நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனின் திருமண டாக்குமெண்ட்ரி படம் நெட்ஃபிளிக்ஸ் OTTயில் கடந்த 18ஆம் தேதி வெளியானது.
இந்த டாக்குமெண்ட்ரியில் நானும் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட 3 வினாடி காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. நானும் ரவுடிதான் படத்தை நடிகர் தனுஷின் வண்டர் பார் பிலிம்ஸ் தயாரித்தது. இதனால் நயன்தாரா, விக்னேஷ் சிவன், நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக தனுஷ் தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. நானும் ரவுடிதான் படத்தில் நயன்தாராவின் நடிப்பு, குரல் எங்கள் நிறுவனத்திற்கு சொந்தமானது. தற்பொழுது நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் எங்கள் நிறுவனத்திற்கு சொந்தமான வீடியோ காட்சிகளுடன் நயன்தாரா திருமண டாக்குமெண்ட்ரியை வெளியிட்டுள்ளது. இதனால் எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே இழப்பீடாக 10 கோடி ரூபாய் வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் தனுஷின் வண்டர் பார் நிறுவனம் கூறியிருந்தது. இந்த மனுவுக்கு நயன்தாரா, விக்னேஷ் சிவன் பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இந்த பரபரப்பான சூழலில் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகியோரின் வழக்கறிஞர் ராகுல் தவான் கூறியதாவது: நானும் ரவுடிதான் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட காட்சிகளை டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்தவில்லை. நயன்தாரா, விக்னேஷ் சிவனின் தனிப்பட்ட வீடியோ காட்சிகளையே டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்தியுள்ளோம். அவை பிஹைண்ட் த சீன்ஸ் காட்சிகள் கிடையாது. எனவே பதிப்புரிமை சட்டத்தை நயன்தாரா, விக்னேஷ் சிவன் மீறவில்லை என வழக்கறிஞர் ராகுல் தவான் கூறினார். டிசம்பர் 2ஆம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வரும் என எதிர்பார்ப்பதாகவும் வழக்கறிஞர் ராகுல் தவான் சொன்னார். அடுத்த மாதம் கல்யாணம். திருப்பதியில் கீர்த்தி தரிசனம். பிரபல நடிகை கீர்த்தி சுரேஷ் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல மொழி படங்களில் நடித்துள்ளார். இவருக்கு ஏராளமான ரசிகர் பட்டாளம் உள்ளது. இந்நிலையில் கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள பேபி ஜான் ஹிந்தி படம் விரைவில் வெளியாக உள்ளது. பல முன்னணி நடிகர்களுடன் கீர்த்திக்கு காதல் என கிசுகிசுக்கப்பட்ட நிலையில் தன் காதலனுடன் இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட கீர்த்தி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். கொச்சியை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஆண்டனியும் கீர்த்தியும் பள்ளி பருவ நண்பர்கள். இருவரும் 15 ஆண்டுகளாக காதலித்து வருவதாகவும் இரு வீட்டார் சம்மதத்துடன் அடுத்த மாதம் இவர்களின் திருமணம் நடக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் குடும்பத்துடன் கீர்த்தி சுரேஷ் சாமி தரிசனம் செய்தார். ரங்கநாதர் மண்டபத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் கீர்த்திக்கு பிரசாதம் வழங்கினர். பிறகு அங்கிருந்த ரசிகர்கள் கீர்த்தியுடன் செல்ஃபி எடுத்தனர். ரசிகர்கள் வழங்கிய பரிசுகளை பெற்றுக்கொண்டார். பேபி ஜான் படம் வெளியாக உள்ளது. அடுத்த மாதம் கோவாவில் திருமணம் நடக்க உள்ளது. அதற்காக சாமி கும்பிட வந்தேன் என கீர்த்தி கூறினார். నెక్స్ట్ బేబీ జాన్ నా హిందీ ప్రాజెక్ట్ వస్తుంది అండ్ నెక్స్ట్ మంత్ నా పెళ్ళి ఉంది, దానికోసం వచ్చాను. ఎక్కడ మన పెళ్ళి ఎక్కడ? గోవాలో జరిగింది. థ్యాంక్ యూ. ఓకే, థ్యాంక్ యూ. రూల్ 8 బై